அரசியல் சதுரங்கம். மீண்டும் இன்னொரு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார் டிவிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா அவர்கள். வணக்கம். 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 இன்று முக்கியமாக நாங்கள் உரையாட இருப்பது 3 விடயங்களை தொட்டு செல்லலாம் நினைக்கின்றோம். குறிப்பாக எதிர்வரும் மே மாதத்துக்கு முன்பாக இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக உரையாடலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வியாழக்கிழமை கூட உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பாக திகதிகள் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஜெனீவாவிலே மனித உரிமை தொடர்பாக மாநாடு ஜெனீவாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு இலங்கையின் பிரதிநிதி தொடர்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஏரத் தலைமையிலான குழு ஒன்று அங்கே சென்றிருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் தொடர்பாக எந்த அளவு பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இப்பொழுது கிடைக்கின்ற தகவல் படி அனந்தி சசிதரனை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை. சிலவேளை இந்த உரையாடல் ஏப்ரல் மாதம் மட்டும் நடைபெற இருப்பதால் இறுதி கட்டங்களில் கலந்து கொள்ளலாம் என்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இப்பொழுது நடைபெற்ற இந்த பாதாள கொலைகள், நடைபெற்ற கொலை சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் இலங்கையின் அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சர், பிரதமர் போன்றவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று கூறுகிறார்கள். எனவே இவற்றை தொடர்பாக ஒரு இடமும் தான் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலாக அதிகம் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இவற்றை காலம் கடத்தி வைக்க கூறப்படுகிறது என்றால் தாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட வேண்டியிருப்பதாகவும், அதனால் பாராளுமன்றத்துக்கு வர முடியாது, எனவே இந்த தேர்தலை சற்று காலம் தளர்த்தி வழங்கின்றது. ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி உடனுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது. அதனால் இதை வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அல்லது உண்மையிலே இது என்ன நடக்கின்றது நினைக்கின்றீர்கள்? வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஏற்கனவே நல்லாட்சி அரசாங்கத்தினால் நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த ரணில் ராஜபக்ச அரசினால உள்ளூராட்சி தேர்தல்கள் பின்போடப்பட்டிருக்கு 2 வருஷமாக. அது அரசியல் யாப்பு சட்டத்துக்கு முரணாகத்தான் அது பின்போடப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மட்டத்தில் உள்ள மக்களின் சுயாதிபத்தியம் இறம மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கின்றது. ஆகவே அது அந்த தேர்தல் மிக முக்கியமானது, அவசரமானது. அது தொடர்பான எங்களுக்கு முதலே தெரியும் புதிய அந்த பழைய தேர்தல் விண்ணப்பங்கள் வேட்பு மனுக்கள் காலாவதியாக்கப்பட்டு புதிய வேட்பு மனுக்கள் கோருவதற்கான சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாளை நீங்கள் கூறியது போல தேர்தல் ஆணையகம் இது பற்றிய முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தேர்தல் ஏப்ரல் மாதம் வரையில் வர இருக்கிறது. இந்த தேர்தலில் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல்கள் என்பது உள்ளூராட்சி அபிவிருத்தி தொடர்பானது. உள்ளூராட்சிக்கு பல சப்ஜெக்டுகள் பல விடயதானங்கள் உள்ளூராட்சி மட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பானதுதான் உள்ளூராட்சி தேர்தல். இது ஒரு பொதுவாக பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சியினது செல்வாக்கை ஒரு மதிப்பீடு செய்யும் ஒரு அளவீடாக பொதுவாக அவதானிக்கப்படுவதை ஒழிய அந்த விஷயம் அது செகண்டரியானது, 2ஆம் தரமானது. அந்த ஆளுக்கு செல்வாக்கு கூடும் என்ற அளவிடுகிறது. ஆனால் உள்ளூராட்சி சபைகள் திறனுடன் இயங்க வேண்டியது நாட்டினது அபிவிருத்திக்கு, பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு, மக்களினது நலன்கள் தொடர்பாக அத்தியாவசியமானது. இந்த நாட்டில் உள்ள 3 படிநிலை கட்டமைப்புகளில் உள்ளூராட்சி மன்றங்கள் மிக முக்கியத்துவம். பாராளுமன்றம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகள், அவைகளுக்கு பல பல அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த கட்சிகள் முன்னுக்கு வருவது என்பது முக்கியமில்லை. ஆகவே ஆளுங்கட்சிக்கு ஏற்கனவே ஆளுங்கட்சி மிக பெரும்பான்மையான செல்வாக்கை ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வைத்திருக்கின்றபடியால் அந்த செல்வாக்கை சற்று குறையலாம் சில வேளைகளில். ஆனால் இன்று உள்ள நிலைமையிலும் பார்க்க அவர்கள் அது உள்ளூராட்சி, குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி தனது அங்கத்துவத்தை நிச்சயமாக அதிகரிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு
ப்ரீடாமினன்டான மிக முக்கியத்துவமான அரசியல் சக்தியாக வடகிழக்கில் எமர்ஜ் பண்ண வந்து மேலெழுந்து வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாவிடிலும் ஒரு காத்திரமான எதிர்கட்சி ஸ்தானத்தில் வந்து இருக்கும். ஏற்கனவே வடக்கு மாநிலத்தை கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி மன்றங்களில் வந்து தமிழ் கட்சிகள் தமிழ் கூட்டமைப்பு ஆட்சி செலுத்திய மன்றங்களில் வந்து ஆட்சிகள் நிர்வாகத்தை நடத்துவதற்கு அவர்கள் பல கஷ்டங்களை பட்டிருக்கிறார்கள், பல பிளவுகள் வந்திருக்கின்றன, குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பட்ஜெட்டுகள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கின்றது. யாழ்ப்பாண மாநகர சபை, வல்வெட்டித்துறை பிரதேச சபை இப்படி என்று பல உதாரணங்களை சொல்ல அப்படி அவர்களால் வந்து அதை நிர்வகிக்கிறது வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஒரு நிச்சயமான ஒரு மெஜாரிட்டியோட ஒரு மெஜாரிட்டி மேலதிக பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி செலுத்தக்கூடிய சில சபைகள் வரலாம். அந்த சபைகளில் நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும். அடுத்ததாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரை, குறிப்பாக வடக்கையும் பொறுத்தவரையில் வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக 9 கட்சிகள் கூட்டமைப்பு ஒன்றை அமைத்திருப்பதாக வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் சொல்லப்படுகின்றது. அவர்கள் வந்து இப்ப தேசியம் தமிழ் தரப்பு முன்னுக்கு வர வேண்டும், தமிழ் தரப்பு ஒரு மாற்றாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற இதை வெளியில் காட்டுவதற்காக இந்த உள்ளூராட்சியத்தில் பாவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு ஒரு நியாயமானது இல்லை, அது வந்து அடிப்படை இல்லாது என்று நினைக்கிறார். உண்மையிலேயே இந்த அதே போலதான் தமிழரசு கட்சியும் வந்து தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து தனியாக கேட்டு பின்னர் மற்றவர்களுடன் கூடி ஒரு கூட்டாக இந்த தற்போதுள்ள தேர்தல் நிலைமையில் தனித்தனியாக கேட்டு கூட்டாக வருவதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றபடியால் அவர்கள் அதை கைப்பற்றுகின்றனர். அப்படி பார்ப்போமானால் உதாரணமாக யாழ்ப்பாணத்தை மாநகர சபை பகுதியை எடுத்து பார்த்தால் மாநகர சபைக்குள் பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்திக்கு 9,000 வாக்குகள் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. தமிழரசு கட்சிக்கு 2,000 வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அப்படியான விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தி யாழ் மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி சபைகளில் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவதற்கான சாத்தியங்கள்லாம் இருக்கு. 9 கட்சிகள் கூட்டு இது சில வேளை தேசிய சக்தியை பலவீனமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றன. தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறியிருக்கின்றது. இந்த 9 கட்சிகளின் கூட்டு வாக்கு பலம் கூடும் என்று எதிர்பார்ப்பில் தானே அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சமத்துவ கட்சி அதுக்குள்ள இணைந்திருக்கின்றது. அவர்கள் கணிசமான வாக்குகளை தேர்தல் அரசியல் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் வந்து ஒரு குறித்த வாக்குகளை பெறுவார்கள். ஆனால் நாங்கள் பேச வருகிற விடயம் என்னவென்றால் உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரையில் இந்த கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் உள்ள பிரச்சனைகள், உள்ளூராட்சி சபைகளில் அவற்றை செழுமைப்படுத்துவதற்கான அந்த ஆட்சி முறைகளை எவ்வாறு தாங்கள் மாற்றியமைக்கப் போகின்றோம் போன்ற விடயங்களை கூறுவதற்கு பதிலாக தேசிய ஒற்றுமை, தமிழர் ஒற்றுமை என்று கதைப்பது அர்த்தமற்றதாக. தமிழர் ஒற்றுமை என்பது அவர்கள் இந்த தேர்தலுக்கு அப்பால் பேசப்பட வேண்டிய விஷயம். தமிழர் ஒற்றுமை நிச்சயமாக தேவை, தமிழர் தங்களுக்கான நிலப்பாடு தேவை. உதாரணமாக சமஷ்டி அரசியல் அமைப்பு பற்றி தாங்கள் உண்மையிலேயே தாங்கள் பிரயத்தனம் செய்பவர்களாக இருந்தால் தமிழ் தரப்பு ஒருமுகமாக கூடி அது பற்றிய சாதக பாதகங்களை ஆராய்ந்து நடைமுறை சாத்தியமான விடயங்கள் முக்கியமாக வந்து தமிழர் சமஷ்டி அமைப்பு அரசியல் ஜாப்பின் உருவாக்கத்தை கொண்டு வரப்படலாம் என்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த தமிழ் கட்சிகள் இதற்கு நியாய ஆதிக்கத்தை எப்படி விளங்கப்படுத்துவது என்பது தொடர்பாக பேசுவதுதான் தமிழர் ஒற்றுமைக்கான படிமுறை. அந்த விடயத்தில் தேர்தலுக்கு அப்பால் அந்த விடயத்தில் அவர்கள் ஒருமித்து கலந்துரையாடுவார்களானால் அது வரவேற்கப்பட வேண்டியது எல்லா கட்சிகளையும் பொறுத்தவரை. அதே வேளையில தனி இந்த கூட்டமைப்பும் தமிழரசும் தேசிய மக்கள் சக்தியும் இல்லை போட்டி போட போவது. அதுக்கு அப்பால் வந்து சைக்கிள் குமார் பொன்னம்பலத்தில் கட்டி இருக்கின்றது. அவர்கள் வந்து இரு தேசம் ஒரு நாடு என்பதற்கு அங்கீகாரம் கேட்பதற்காக உள்ளூராட்சி தலைவர்கள் போட்டியிட போறோம் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே அரசுக்கு ஆதரவாக இருந்த தமிழ் கட்சிகள் இபிடிபி, அங்கஜன் போன்றவர்களது கட்சிகள் வந்து போட்டியிடும். ஏனைய எதிர்கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றது இவர்களும் தங்களது ஆதரவாளர்களை கொண்டு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவார்கள். உதிரிகளாக இருப்பவர்கள் போட்டியிடுவார்கள். சுயாதீனமாக சுயேட்சை வேட்பாளராக சுயேட்சை குழுக்களாக வந்து களமிறங்குவார்கள். ஆகவே இவர்களில் எல்லாம்
முக்கியமான அரசியல் அவதானிகள், அரசியல் போக்குகள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர்களில் நிர்வாக திறமை, ஆளுமை, தூர நோக்குள்ளவர்கள், எதிர்கால பொருளாதார, உட்கட்டுமான, சுகாதார விடயங்களில் பரிச்சயம் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்களை எந்த கட்சியில் இருந்தாலும் அவ்வாறானவர்களை எவ்வாறு முன்னுக்கு கொண்டு வருவது என்பது பற்றித்தான் உள்ளூராட்சி தேர்தலில் முக்கியமான பேசுபொருளாக இருக்க வேண்டும். அது உள்ளூராட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு நாங்கள் அது பற்றிய தொடர்ந்து ஒரு விடயங்களாக பேசுவோம். இப்பொழுது 2வது விடயமாக குறிப்பாக ஜெனீவாவிலே மனித உரிமை மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு இலங்கையின் பிரதிநிதியாக அங்கு சென்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இலங்கையிலே நடைபெறுகின்ற மனித உரிமை தொடர்பாக எவ்வாறான விடயங்களை இலங்கை அரசாங்கம் கையாளும் என நினைக்கிறீர்கள்? முதலாவது, இந்த மனித உரிமை கவுன்சிலின் 58வது மாநாடு 24 பிப்ரவரி மாதம் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதம் 4 மார்ச் முழுக்களமாக ஏப்ரல் மாதம் 4 முடிவு. இதில் பல முக்கிய விடயங்கள் கவனம் கொள்ளப்படும். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் விஜிதவர்கள் அங்கு பேசலாக பிரசன்னமாக தனது அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றனர். அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், தாங்கள் அந்த மாற்றத்தின் ஊடாக பொதுவான விடயங்களுடன் ரீகன்சிலியேஷன், அதாவது நல்லிணக்கத்துக்கான வேலைகளில் தாங்கள் தீவிரப்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக சர்வதேச பொறிமுறை என்ற விடயத்தில் தாங்கள் ஒரு புதிய அரசாங்கமாக வந்திருக்கின்றோம். உள்ளக பொறிமுறை ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னைய ஸ்ரீலங்கா அரசாங்கங்களினால் கூறப்பட்டு வந்த அந்த உள்ளக பொறிமுறை, அது காணாமல் போனோர் அலுவலகமாக இருந்தாலும் சரி, மற்றது ஒனூர் என்று சொல்லப்படுகின்ற நல்லிணக்கத்துக்கும் மற்றது நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் என்றாலும் சரி, அவ்வாறான விடயங்கள் ஏற்கனவே இருக்கிற அலுவலகங்களில் உள்ள நிலைமைகளை தாங்கள் ஸ்திரப்படுத்தி அதை கொண்டு போவதாக சொல்லுகிறாங்க. காணாமல் போனோர் அலுவலகம் பற்றின பல வருடங்களாக அந்த காணாமல் போனோர் அலுவலகம் இருக்கின்றது. அது பற்றிய சந்தேகங்களாக கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காணாமல் போனோர் அலுவலகம் பல நல்ல வேலைகளையும் ஓரளவுக்கு செய்திருக்கின்றது. ஆனால் அந்த விடயங்கள் இந்த காணாமல் போனோர் விடயத்தில் ஒரு நீதியை தருவதாக இருக்கவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள் தாங்கள் புதிய மீண்டும் அதை கைவணும்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த முறை குறிப்பாக 4-5 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் விஜயத்துக்கு மேற்கொள்வதற்கு சற்று தினங்களுக்கு முன்னர் அச்சுவேலி பலாலி வீதி திறக்கப்பட்டது. அதாவது 90ஆம் ஆண்டு இராணுவ புலிகளின் நாள் யுத்தம் தொடங்கப்பட்ட பொழுது, மாகாண சபைகள் கலைக்கப்பட்ட பின்னர் புலிகள் நாள் யுத்தம் தொடங்கப்பட்ட பொழுது இராணுவத்தினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் பலிகாமம் பகுதியில் பிடித்து வைக்கப்பட்டிருந்தன. அதாவது புலிகள் நாள் தொடங்கப்பட்ட யுத்தத்தினால் தான் அந்த காணிகள் பறிபோனது. அவை 30 வருடமாக இராணுவத்தின் கையில் தான் இருக்கிறது. துண்டு துண்டாக சிறிதாக விடுபட்டுக் கொண்டு இருந்தாலும் அதில் பெரும்பாலான காணிகள் மிகவும் நல்ல செழிப்பான நிலங்கள் எல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டு தான் இன்று வரைக்கும். அதில் ஒரு சிறிய வீதியை இந்த அரசாங்கம் திறந்து விட்டு அதை ஜெனீவாவில் முக்கியமான விடயமாக அவர் குறித்து காட்டியிருக்கிறார். அத்துடன் யாழ் பொது நூலகத்திற்கு 10 கோடி ரூபாய் 100 மில்லியனை அன்பளிப்பாக கொடுத்ததை பற்றி சொல்லியிருக்கின்றார். தாங்கள் அதில் கரிசனை செலுத்துவதாக நாட்டில் உள்ள எல்லா வாசியசாலைகளுக்கும் நூல் நிலையங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் யாழ்ப்பாணத்தின் நூல் நிலையத்துக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. அது அவ்வாறான அதெல்லாம் நல்லிணக்கத்துக்கான சமிக்கைகளாகத்தான் அவர் அங்கு சொல்லி இருக்கின்றார். மூன்றாவதாக யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி பேசிய பொழுது தமிழ் போலீஸ்கார பாதுகாப்பு போலீஸ் பிரிவு ரெக்ரூட்மெண்ட் நியமனங்கள் தொடர்பாக தாங்கள் தமிழ் இளைஞர்களை அழைத்திருப்பதாக கூறியிருக்கின்றனர். இதெல்லாம் நல்ல விடயங்கள், அதில் சமாந்திரமாக நடந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். ஆனால் ஆழமான இனப்பிரச்சனைக்கான யுத்தத்தின் விளைவுகளால் காணாமல் போனோர் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பது தொடர்பாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்களில் ஏற்கனவே இருந்த பொறிமுறைகள் தொடரும் என்பதை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றனர். ஆகவே இந்த விடயத்தில்
தேசிய மக்கள் சக்தியினால் தெரிவு செய்யப்பட்ட வடகிழக்கில் உள்ள தமிழ் எம்பிக்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகின்றார்கள், இது தொடர்பாக அவர்களது கருத்து என்ன என்பதும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயம். ஏனைய கட்சிகள் தேசிய மக்கள் அதாவது தமிழ் பேசும் உறுப்பினர்கள் ஒரு பொது நிலைப்பாட்டிற்கு, அதாவது மக்களுக்கு உண்மையான பிரச்சனைகளை தீர்வாக எவ்வாறு ஒரு இணக்கமான நிலைப்பாட்டுக்கு வரலாம் என்பதில் இந்த எம்பிக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்களா என்பது தமிழ் தரப்பில் இருந்து வர வேண்டும். வெறுமனே சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்று நடக்க முடியாத விடயத்தை, இதுவரை இவர்களால் செய்யப்பட முடியாத விடயத்தை ஒருதலை பட்சமாக ஒரு மொனோலோக் மாதிரி தாங்களே கூறிக்கொண்டே இருப்பதால் பயனில்லை. ஆகவே இதை முன்னோக்கி நகர்த்துவதாக இருந்தால் இன்று ஒரு நல்லெண்ண சமிக்ஞையை விஜிதகேரன் தெரிவித்திருப்பதற்கு அடையாளமாக சாட்சியாக இந்த விடயங்களை கூறுகின்றனர். அப்ப இது நாங்கள் முதலில் வரவேற்க வேண்டும். என்ன சொன்னாலும் சிறிய விடயங்கள் என்றாலும் முன்னேற்றங்கள் வரவேற்கப்பட வேண்டியது. அதற்கு அப்பால் அடுத்த கட்டமாக நடைமுறையாக இவ்வாறு செய்யலாம் என்ற விடயத்தில் தமிழ் தரப்புகள் குறிப்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை முதலில் அரசாங்கத்துடனும் சிங்கள மக்களுடனும் எதிர்கட்சிகளுடனும் பேசி இதற்கு மாற்றாக என்ன இருக்கும் என்றதையும் அவர்கள் வேலை செய்ய தொடங்க வேண்டும். வெறுமனே ஒரு ரெட்டோரிக்காக வெற்று கோஷங்களாக சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்று சொல்வதால் இந்த பலனும் இருக்கிறதா நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லிக்கொண்டே வாரம் சர்வதேசம் இந்த பொறிமுறைகள் அவ்வாறு திடுதிப்பென சர்வதேச விசாரணை அங்கு கொண்டு வராது என்று தெரிகின்றது. சரி, அவர்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அதே வேளையிலாவது கடந்த காலங்களை போல் யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. காலத்தை அவர்கள் காணாமல் போனவர்களும் பெற்றோர்களும் இறந்து கொண்டே போகின்றார்கள். அவை காலத்தை வீண்விரயமாக்காமல் தற்போது நடைமுறையில் என்ன செய்யலாம் என்பதை தமிழ் தரப்பினர் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து தமிழ் மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உட்பட இணக்கமாகவோ தனித்தனியாகவோ அந்த விடயங்கள் பற்றி கரிசனையுடன் தமது நிலைப்பாடுகளை தெளிவு. பாராளுமன்றத்திலே 10 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இந்த 10 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக செயற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது நேற்றைய வாக்கெடுப்பின் போது தெரிகிறது. என்றால் சிலர் வாக்களிக்காமல் சென்றிருக்கிறார்கள், சிலர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், சிலர் ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். இப்படியானவர்கள் எப்படி ஜெனீவா போன்ற விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி உடையவர்களா, அதற்கான இதை உடையவர்கள்? தமிழ் பிரேதத்தை பற்றி ஒரு இந்த நேரமும் அப்படியான ஒரு நிலைமை இருக்கு. நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே இப்பொழுது இலங்கையில் நடைபெறுகின்ற பல்வேறு கொலைகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எதிர்கட்சிகளால் இது தேசிய பாதுகாப்புக்கான ஒரு அச்சுறுத்தல் என கூறப்படுகிறது. அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் உயர்மட்ட தலைவர்கள் இதில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, இது ஒரு பயங்கரவாத குழுவினால் மேற்கொள்ளுகின்ற கொலைகள், இவற்றுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியாக அவற்றை கட்டுப்படுத்தும் என கூறப்படுகிறது. நீங்கள் என்ன? உண்மையிலேயே ஒரு போலீஸ் பாதுகாப்பில் ஒருவர் இருக்கும் பொழுது கொலை செய்யப்படுவது என்பது நாட்டின் சட்ட ஒழுங்கு அரசு ஜந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து அது வெளியில் கொண்டு போகப்படுகின்றது என்பதுதான் அது அர்த்தம். அது எந்த நாடுகள்ல பார்த்தாலும் அப்படி ஒரு அரசாங்கத்தின் அரசு என்பது அந்த அதிகாரத்தை தனிய சட்ட புத்தகத்தில் வைத்திருப்பது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த அமுல்படுத்துவதற்கான வலுவையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் அரசு கஸ்டடிக்குள்ள ஒரு ஆள் எடுத்துன்னா அந்த அவற்றை பாதுகாப்பு சட்டத்தினால்தான் தீர்மானிக்கப்படும். அவரது தண்டனை சட்டத்தினால்தான் தீர்மானிக்கப்படணும். ஆகவே இது ஒரு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கமும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரச பாதுகாப்பில் இருக்கும் பொழுது கொலை செய்யப்படுவது அப்ப என்ன நடக்குன்னு ஒருத்தருக்கு தெரியாது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாது. வேறு எங்கு எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது. அதாவது இந்த இனிஷியேட்டிவ் அரசாங்கத்துக்கு வெளியில் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து எடுக்கப்படுற நிலைமை வந்துச்சு என்று சொன்னால் அது பெரிய பாரதூரமான விளைவுகளை கொண்டு போகும். ஒன்று. இரண்டாவது, இப்படியான கொலைகள் ஒரு அரசாங்க தரப்பிலோ எதிர்கட்சி தரப்பிலோ ஒரு அரசியல்வாதிகள் மேற்கொள்ளப்பட்டால் இன்னும் பாரதூரமான விளைவுகள், அரசியல் விளைவுகளை அதை ஏற்படுத்தும். ஆகவே அப்படியான ஒரு பாதுகாப்பை
எம்பிக்களுக்கோ மந்திரிகளுக்கோ சாதாரண எல்லா கட்சி தமிழ் எம்பிக்கள் உட்பட எல்லோருக்கும் ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஏற்பாடு. சரி, ஆர்மியை கொடுக்கல, சிஎஃப் கொடுக்கல, அது வேணாம் என்று சொல்லுகிறார்கள் சொன்னாலும் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஒன்றை உருவாக்கப்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அவர்கள் அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், அது எப்படி நடக்குது என்று எதிர்கட்சிகள் சொல்லலாம், அரசாங்கம். அந்த வகையில் அவர்கள் முன்பு இப்படித்தான் கடந்த காலங்கள்ல இப்படியான கொலைகள் நடந்தது என்று கேட்க ஒரு முறை லலித் அத்துலமுதலி என்ற ஒரு முக்கியமான யூஎன்பி அரசியல்வாதி கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அவ்வாறான இதுகளை தவிர்ப்பதானால் அரசாங்கம் மக்களுக்கு மற்றது வெளிநாட்டு டூரிசத்துக்கு உல்லாச பயணிகள், முக்கியமான வருவாய் தரக்கூடிய உல்லாச பயணிகளின் வருகைக்கும் மற்றது மக்களின் அந்த நம்பிக்கைக்கும் உத்தரவாதப்படுத்துவதானால் இந்த இதுகள் இருக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் நடந்த கொலையை எடுத்து பார்த்தோமானால் அந்த கொலையாளி என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொலையாளியுடன் வந்தவர் இன்னும் கைது செய்யப்பட முடியாத நிலைமை ஒன்று இருக்கின்றார். அந்த நாட்டில் அவ்வளவு ஒரு நிலைமை இருக்கு. அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது, அவர்கள் யாராலும் சொல்லப்பட முடியாமல் இருக்கின்றது. இந்த 2 பேரை அதை தொடர்ந்து கொண்டு போனவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக மாற்று கருத்துக்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றது. இந்த உச்ச நீதிமன்றத்திற்குள் செல்பவர் ஒரு அடையாள அட்டையுடன் சட்டத்திறனிக்கான அடையாள அட்டையுடன் சென்றிருக்கிறார் சொல்லப்படுகின்றது. இந்த சட்டத்திறனிக்கான அடையாள அட்டையை வழங்கியவர்கள் யார், அதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்பது போன்ற விடயங்கள் கூட இன்னும் பொதுமக்களுக்கு பெறவில்லை. இன்டெலிஜென்ஸ் சர்வீஸுக்கு இந்த அளவு போயிருக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே இவ்வாறான விஷயங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ச்சியாக ஆங்காங்கு அவ்வப்போது நடந்தால் அது பொதுவாக ஒரு டீஸ்டபிலைசேஷன் சொல்வார்கள், ஒரு நிலைமையை பலவீனப்படுத்துற, பாதுகாப்பு நிலைமையை நம்பிக்கையினத்தையும் பலவீனத்தையும் கொண்டு வரும். அது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து ஆம், அந்த வகையில நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி தம்பா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அரசியல் சதுரங்கம்.